நீங்க வேலை செய்யற இடத்த ஜன்னல பார்த்த மாதிரி அமைச்சு பாருங்க. இது உங்களை நாள் முழுக்க புத்துணர்ச்சியோட வச்சிருக்கும். சரி, இதுவரைக்கும் பிரச்சனைகளை பார்த்தோம். இனி தீர்வுகளை பத்தி பேசலாம். நம்ம வீட்டை எப்படி ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் சோனா மாத்துறதுன்னு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட இப்ப பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல். அதாவது, நாம எப்பவுமே சுலபமான வழியை தான் தேர்ந்தெடுப்போம். நம்ம வீட்ல பொருட்களை எப்படி வச்சிருக்கோமோ அதுதான் நம்ம பழக்க வழக்கங்களையே தீர்மானிக்குது. உங்க ரூமோட அமைப்பு நல்ல பழக்கங்களுக்கு உதவலாம், இல்லனா தடையா கூட இருக்கலாம். உங்க வீட்டு டிசைனே உங்களை நல்ல பழக்கங்களுக்கு தூண்டணும். உதாரணத்துக்கு, டிவி ரிமோட்டை கண்ணுல படாத மாதிரி ஒரு டிராயருக்குள்ள வைங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களையோ இல்ல லேப்டாப்பையோ சோஃபா பக்கத்திலேயே கைக்கு எட்டுற தூரத்துல வைங்க. யோசிச்சு பாருங்க, ரிமோட்டை தேடி எடுக்கிறத விட கையில இருக்கிற புத்தகத்தை எடுக்கிறது சுலபமா இருந்தா நம்ம மூளை தானாவே புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? உங்க வீட்டை ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் சோனா மாத்த இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். முதல் படி, உடனடி மாற்றம். சோஃபாவை டிவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல வைங்க. 2வது படி, ஆக்டிவ் ஜோன் உருவாக்குறது. ஜன்னல் பக்கத்துல ஒரு சின்ன டேபிள் சேர் போட்டு வேலை செய்ய ஒரு இடத்தையும், சோஃபா இருக்கிற இடத்த பேசுறதுக்கும் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் பயன்படுத்துங்க. 3வது படி, இது ஒரு பெரிய மாற்றம். இனிமே வீடு கட்டும்போதோ புதுப்பிக்கும் போதோ டிவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இயற்கை ஒலிக்கும் நல்ல காற்றோட்டத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாற்றம் உங்க குடும்பத்தோட சிந்தனையையும் செயல்திறனையும் மொத்தமா மாத்தும். கடைசியா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடுங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் இல்ல, அது உங்க மனசோட ஒரு பிரதிபலிப்பு. ஒரு குழப்பமான கசகசப்பான வரவேற்பறை உங்களை டயர்டா தான் ஆக்கும். உங்க மனத்தெளிவுக்காக உங்க வீட்டை மாத்துங்க. இந்த விளக்கத்தை இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். யோசிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டின் உண்மையான சென்டர் பாயிண்ட் எது? அது வெறும் பொழுதுபோக்குக்கான ஒரு கருவியா, இல்ல உங்க வளர்ச்சிக்கும் உங்க குடும்பத்தோட நலனுக்கும் உண்டான ஒரு இடமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.